இந்த ஆரம்பத்திலே முதலாவது பட்ஜெட்லேயே அரச ஊழியர்களுடைய சம்பளங்களை அதிகரித்தார். அரச ஊழியர்களுடைய சம்பளங்களை அதிகரித்தார். அந்த அதிகரித்த சம்பள அதிகரிப்பை 3ஆக பிரித்தார். 30,000 ரூபாய் அதிகரிக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, அப்படியாக இருந்தால் அதை 3ஆக பிரித்தார். 3ஆக பிரித்து 2025ஆம் ஆண்டு ஒரு 10,000 ரூபாய், 2026ஆம் ஆண்டு ஒரு 10,000 ரூபாய், 2027ஆம் ஆண்டு இன்னும் ஒரு 10,000 ரூபாய் என்று பிரித்தார்கள். ஆனால் 2026ஆம் ஆண்டு சம்பள பட்டியலிலேயே அந்த 30,000 ரூபாவையும் அங்கே அதிலே உள்ளடக்கி, அந்த சம்பள பட்டியலிலே வருகின்ற தொகை அந்த 30,000 ரூபாயை உள்ளடக்கியதுதான் வருவாய் என்று வருகின்ற போது. ஆனால் செலவுகளிலே அதிலிருந்து வெட்டுகின்ற அந்த குறைக்கப்படுகின்ற பகுதியிலே செலுத்தப்படாத சம்பளம் என்று அந்த 20,000 ரூபாயை குறைத்து விட்டு 10,000 ரூபாயை அங்கே செய்தார்கள், அதிலே பதிவு செய்தார்கள். இது ஏன் செய்யப்பட்டது என்று சொன்னால், அரசாங்கம் சம்பள அதிகரிப்பை வழங்கி இருக்கிறது. ஆனால் அந்த வளங்கள் 3 கட்டங்களாக வழங்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வதற்காக. இவ்வாறு இந்த அடிப்படை சம்பளத்திலே அந்த அதிகரிப்பு ஏற்படுகின்ற போது அது ஏனைய அலவன்சஸ் சொல்லுகின்ற மேலதிக கொடுப்பனவுகளிலே ஒரு முழுமையான ஒரு அதிகரிப்பை கொண்டு வரும் என்ற படியினாலே செய்திருக்கிறார்கள். ஆனால் வழங்கப்படுகின்ற சம்பளத்திலே அந்த கட்டங்கள் 3ம் வேறு வேறாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போது நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதை நீங்கள் கேட்டபடியால் நான் இதை சொல்லுகின்றேன், இல்லாட்டில் இது ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்குரிய ஒரு விடய பரப்பு. இது இப்போது இந்த பணவீக்கம் என்பது குறைந்திருப்பதாக மத்திய வங்கி கூறுகிறது, புள்ளிவர திணைக்களம் கூறுகிறது. கடந்த சில மாதங்களாக, குறிப்பாக 2025ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப கால பகுதியிலே பணவீக்கம் எதிர்கணியமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த பணவீக்கம் என்பதை சற்று விரிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2022ஆம் ஆண்டு 70% பணவீக்கம் அதிகரித்ததாக சொல்லுகிறோம். அதாவது விலைமட்டங்கள் பொதுவாக சராசரியாக ஒரு பொருளுடைய விலை 70% அதிகரித்ததாக சொல்லுவோம். ஆனால் அவ்வாறு 70% அதிகரித்த என்பது சராசரி தான். சில பொருட்களுடைய விலைகள் 3 மடங்காக அதிகரித்தன, சில பொருட்களுடைய விலைகள் 4 மடங்காக அதிகரித்தன. அவ்வாறு அதிகரித்த அந்த விலை மட்டங்கள் மேலும் அதிகரிக்காமல், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ஒரு பால்மா பேக்கெட்டுடைய விலை 1000 ரூபாவாக இருந்தது 3000 ரூபாவாக அதிகரித்தால், அந்த அதிகரிப்பு 3100 ரூபாய் 3200 ரூபாய் அதிகரிக்காமல் அந்த அதிகரிப்பு 5%, 10% இருக்கிறது என்பதுதான் அந்த பணவீக்கத்தினுடைய குறைகின்றது என்பதை காட்டும். உண்மையிலேயே பொருள்களுடைய விலைகள் குறைவதாக அது அர்த்தப்படாது. அவ்வாறு குறையுமாக இருந்தால் அதை மத்திய வங்கி அனுமதிக்காது, பொருளாதாரம் அனுமதிக்காது. விலைகள் அதிகரித்தால் அந்த நிலையிலிருந்து மேலும் அதிகரிக்காமல் அது ஒரு குறைந்த விதத்தில் அதிகரிப்பதைத்தான் இந்த பணவீக்கம் குறைவடைகின்ற என்ற கருத்து சொல்லும்.